ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண வத்த குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காய் வத்தல், அதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, சாம்பார் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வறுத்த இருக்க பொடி, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, தனியா, வெந்தயம், கடுகு, 2 டீஸ்பூன் அரிசி, காஞ்ச மிளகா, தேங்காய், நல்லெண்ணெய். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு இந்த சுண்டைக்காய் வத்தலை அதிலே போட்டு செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த சுண்டைக்காய் வத்தலை அதில் போடுறோம். போட்டு நல்லா செவக்க வதக்கிட்டு கருவேப்பிலையும் போட்டு பூண்டு, சாம்பார் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லெண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கு தேங்காயை அரைச்சி அதில் ஊற்றணும். இந்த தேங்காய் நல்லா தண்ணி போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அந்த குழம்ப வதக்கிட்டு அந்த கிரேவி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு பச்சை மிளகா 2 கீரி போட்டு காஷ்மீர் மிளகாய் கலருக்கு இது எல்லாம் வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளியை விடணும். புளியை விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு கொதிக்க விடணும். புளி வாசனை போகிற அளவுக்கு அது கொதிக்கிட்டோம். இப்போ அந்த வறுத்ததெல்லாம் அரைச்சி பொடி ஆக்கிட்டு இந்த புளி வாசனை போனதும் அந்த பொடியை அதில் தூவிடணும். அதில் கொட்டி தேவையான அளவு காரம் அதில் தான் இருக்குது. குழம்புக்கு தேவையான காரம் அதில் இருக்குது. நல்லா கலக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா கொதிக்க விட்டோன்னே குழம்பு ரெடி ஆகிடும். இந்த கல்யாண வத்த குழம்பு தேங்காய் ஊற்றிருந்தாலும் வெளியே வச்சாலும் 3 நாள் ஆனாலும் கெடாது. இப்போ நான் வச்சுக்கிற குழம்பு ஒரு 10 பேர் சாப்பிட்லாம். 1 ஸ்பூன் போட்டாலே போதும், நல்லாயிருக்கும். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.